பெண்களை கவர்ந்த கதாநாயகர்கள். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எத்தனை கதாநாயகர்கள் வந்தாலும் பெண் ரசிகர்களை கவர்ந்து பிறகு காணாமல் போனவர் ஒரு சிலரே. அவர்களில் 6 பேரை இந்த பதிவில் பார்ப்போம். 1. மோகன். 80களில் மைக் மோகன் என்று அழைக்கப்பட்ட நடிகர் மோகன் கமல் மற்றும் ரஜினிக்கு இணையாக புகழின் உச்சியில் இருந்தார். அப்போது மோகனுக்கு பெண் ரசிகர்கள் அதிகம். கதாநாயகிகளும் மோகனுடன் நடிக்க மிகவும் ஆசைப்பட்டு நடித்தனர். அப்படி முன்னணி கதாநாயகனாக இருந்த மோகன் நல்ல மார்க்கெட்டு இருக்கும்போதே சினிமாவில் இருந்து காணாமல் போய்விட்டார். 2. கார்த்திக். நவரச நாயகன் கார்த்திக் பெண் ரசிகைகளை அதிகமாக கொண்டிருந்தார். அன்றைய சினிமாவில் முன்னணி கதாநாயகிகளாக இருந்த பல நடிகைகள் கார்த்திக்கின் ரசிகைகள்தான். அத்தனை நடிகைகளும் இவருடன் நடிக்க ஆசைப்பட்டு நடித்தனர். விஜயகாந்துக்கு இணையாக படம் நடித்து கொண்டிருந்த கார்த்திக் அதன் பின்னர் சினிமாவிலிருந்து காணாமல் போய்விட்டார். தற்போது மீண்டும் தன்னுடைய 2வது இன்னிங்ஸை தொடங்கி இருந்தாலும் அவரால் பெரிதாக வெற்றி பெற முடியவில்லை. 3. ராம்கி. என்றும் இளமையான நடிகர் என்றால் அது ராம்கியாகத்தான் இருக்கும். இவர் செந்தூர பூவே திரைப்படத்தின் மூலம் பெண் ரசிகர்களிடையே பிரபலமானவர். அதன் பின்னர் நிறைய படங்கள் நடித்திருந்தாலும் ராம்கி திடீரென்று சினிமாவிலிருந்து காணாமல் போய்விட்டார். 2வது இன்னிங்ஸில் களமிறங்கினாலும் அவரால் பெரிதாக ஜொலிக்க முடியவில்லை. 4. அரவிந்த் சாமி. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ரோஜா திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் அரவிந்த் சாமி. இந்த ஒரு படத்திலேயே அவருக்கு பெண் ரசிகர்கள் கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் அரவிந்த் சாமி அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பின்னர் ஒரு சில படங்களில் நடித்தாலும் அரவிந்த் சாமிக்கு அந்த அளவுக்கு பெயர் கிடைக்கவில்லை. 5. மாதவன். அலைபாயுதே என்ற திரைப்படத்தின் மூலம் அன்றைய இளம் பெண்களை தன் வசம் கவர்ந்திருத்தவர் நடிகர் மாதவன். இவர் திடீரென்று அதிரடி கதாநாயகனாக களமிறங்குகிறேன் என்ற பெயரில் மொத்தமாக மார்க்கெட்டை கெடுத்து கொண்டார். இன்றளவு மாதவனுக்கு பெண் ரசிகர்கள் அதிகம். ஆனால் அவரால் கதாநாயகனாக தொடர்ந்து ஜொலிக்க முடியவில்லை. 6. பிரசாந்த். நடிகர் பிரசாந்த் அந்த காலகட்டத்தில் கமல்ஹாசன் ரஜினிகாந்துக்கு இணையாக நடித்து வந்தார். சினிமாவில் சரியாக பயணித்திருந்தால் இவர் இன்றைய அஜித் மற்றும் விஜய்க்கு இணையாக வந்திருப்பார். ஆனால் பிரசாந்த் தனது திருமண வாழ்க்கையால் திரைப்பட வாய்ப்போடு வாழ்க்கையையும் இழந்தார்.